டென்மார்க் இந்த நாடுகள்லாம் சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும். இருக்குது அந்த இதில் இருக்குது. நாங்கள் பஞ்சாப்லாம் போனால் நீங்கள் நிறைய மேய்ச்சல் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். கேரளாவில் கூட மேய்ச்சலுக்கு நிலம் இருக்குது. சுத்தமாக இல்லாதது, அதை பற்றி கவலையே படாத நாடு நம்ம நாடு தான். இந்தியாவில் இந்த பீஃப் இந்த இதில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறது இல்லை. அதில் எருமாட்டுக்கறியில் கேரளா, ஆந்திரா, நேற்று வந்து தெலுங்கானா, பீகார், பஞ்சாப், எல்லா உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலமும் இடம்பெறுது. தமிழ்நாடு அதில் இல்லை. பாருங்க, பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 1,38,070 கோடி இருக்குது ஒரு ஆண்டுக்கு. சாராயம் எவ்வளவு? 50,000 கோடி தான். ஆனால் அதில் காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்தில் அவங்க காட்டுறதில்லை. என்ன டிமாண்ட் சார் வைக்க முடியும் கவர்மெண்ட்டுக்கு? நீங்கள் இப்போ அது சொல்லுவாங்க, மேய்ச்சல் நிலம் வந்து அதுக்கென்று மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கணும். மேய்ச்சல் நில புறம்போக்குன்னு இருக்குது. அந்த மேய்ச்சல் நில புறம்போக்குகளை அதை இந்த புறம்போக்குகளை ஆக்கிரமித்து வச்சுருக்குது. அதை மீட்கணும். மலையடிவாரங்கள் நீங்கள் முதலாக நாங்கள் எங்கே மாடு வளர்க்க தொடங்கணும்? ஆடு மாடு, காடும் காடு சார்ந்த இடம். என்னை அதே காட்டுக்குள்ளே நுழையாதுன்னு தடைப்பட்ட அப்படி இல்லை. இப்போ தான் நாங்கள் ஆடு மாடுகளை மலையில் ஏறி மேய்க்கிறோமா? மலங்காடுகளுக்குள்ளே மேய்க்கிறோமா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் மேய்ச்சி வரோம். திடீர்னு தடை சட்டம் போட்டு புலியை காப்பாற்றுறேன், வன விலங்குகளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மேய்ச்சாதுன்னு இப்போ 2021 தான் இவ்வளோ கடுமையான தடை சட்டம் வருது. அந்த மலை மேலே ஏற்றியே மேய்க்கக்கூடாதுன்னு தடை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது புலிகள் காப்பகம்ங்கிறாங்க. தனிநபர் தொடர்ந்த வழக்கு. அவர் அப்போ அந்த தீரன் திருமுருகன் வந்து இப்போ எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாப்புல. அவர் தொடர்ந்த வழக்கில் நம்ம எழுப்புகிற கேள்வி என்னென்னா, இப்போ நாங்கள் இத்தனை கேள்விகளை இப்போ வைக்க போகிறேன். இதில் ஏதாவது ஒரு கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சுருக்கணுமா இல்லையா? ஏன் வைக்கல? இப்போ நான் செய்கிற தர்க்கத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சுருந்தாருன்னா அந்த தடை வந்திருக்குமா? என் கேள்விக்கு பதில் இருக்கா? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நேற்றுலையே ஆதியில் காடுகளில் மலைகள்லேருந்து இடம்பெயர்ந்து வந்து காடுகளில் நாங்கள் தங்கி வளர்க்கும் போது வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். அந்த இடம் எது? அந்த இடம் மலையடிவாரத்தில் காடும் காடு சார்ந்த இடமும் தானே. அந்த இடத்துல அங்கேயே வாழ்ந்த என்னை உள்ள நுழையாதுன்னு நீங்கள் சொன்னால் எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? நான் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கை நான் வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணலாம்னு முடிவெடுத்து ஆடு மாடுகளை வளர்த்தேன். அங்கே இருந்து காடு, நாடு உங்களுதுன்னா காடு என்னதில்ல, அதை தானே மாடு ஆடும் கேட்கும். நீ எப்படி நீ சொல்கிற? நீ உழைச்சி உன் நாட்டுக்கு வரி கட்டுற, உழைச்சி நீ வரி கட்டுற. நான் உயிரை கொடுத்து என் உடலை கரியாய் கட்டுறேன், என் உடலை கரியாக கட்டுறேன். 30,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம். இந்த 24 மட்டும் 30,000 கோடி இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்டில் வருது. சொல்லுங்கள், நான் என் ரத்தத்தை பாலாக முறித்து உங்களுக்கு தர்றேன். அதில் தான் நீங்கள் 13.5 லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் வருது. இந்தியாவுக்குள்ளே 13.5 லட்சம் கோடி வருமானம். அப்புறம் நீங்கள் எங்களை வந்து ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. நீங்கள் பால் இல்லாமல் ஒன்றும் இல்லை. பாலாடை கட்டி, பால் கோவா, நெய், சீஸு எல்லாம் சொல்கிறீங்க. தயிர், மோர், வெண்ணெய் அதெல்லாம் திங்கிறீங்க. ஆனால் அது என்ன திங்கும்னு என்னைக்காவது யோசிக்கிறீங்களாங்கிறதானே இப்போ கேள்வி. அதுக்கு தான் மாநாடு. அவங்க எனக்கு பேச வருது பேசுகிறேன், அவனுக்கு பேச வரல, அவனுக்காக நான் பேசுகிறேன். அர்ச்சகரில் சத்தியபாமான்னு சொல்லிட்டு கரூர் சித்தர் வழிபாடுகளை வந்து பண்ணவங்க தமிழில் அர்ச்சனை இது பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், நம்ம அம்மா தள்ளி விட்டாங்களா? அது விடத்தானே செய்வாங்க. நீ மறுபடியும் அதுக்கு ஒரு சண்டை போடணும். நாங்கள் இதெல்லாம் உலகத்தில் பாருங்கள், இத்தனை 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவ்வளவு தீண்டாமை ஒழிப்பு பேசுகிறீங்க, சமத்துவம் பேசுகிறீங்க, சகோதரத்துவம் பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க. ஒரு கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் அண்ணனை நீங்கள் கோயிலுக்கு அந்த இடத்துல விட மாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லாரையும் ஏற்றுறீங்க, அவரை ஏற்ற மாட்டேங்கிறீங்க.
கேட்டால் நீங்கள் இது சமூக நீதி காத்தம்மன், சகோதரத்துவம் காத்தம்மன்ங்கிறீங்க. நாங்கள் முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி எல்லாம் பேசுகிறீங்க. இது இந்த தீண்டாமை இந்த நூற்றாண்டுலேயும் தொடருது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அவ்வளோ பெரிய தலைவருக்கே அந்த நிலைமைனா சாதாரண குடிகளுக்கு என்ன நிலைமை இருக்குன்னு பாருங்கள்.